ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்றைக்கி மிளகு ஈரல் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 நல்லா செவக்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 4 வத்தல் விதையெல்லாம் எடுத்துக்கோங்க, அது 2ஆக கிள்ளி இப்படி போட்டுருங்க. ஈரல் 100 கிராம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், இதை நான் தனியாக எண்ணெயில் வதக்கி போட்டிருக்கேன். அப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் சிம்லேயும் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈரல் வெந்துடும். ஸ்டீம் அடங்கவும் குக்கரை திறந்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் வற்ற வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த வத்தலும் மிளகும் இந்த ஈரலுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.